இந்த காண்மீக வேதத்தில் என்ன சொல்லாததை சொல்லிட போகிற? எதுக்கு நாங்கள் இதை வாங்கணும்? இதை வாங்கி நாங்களாம் படிக்க முடியும் இந்த காலத்தில்? இதை விட மிக சிறந்த புத்தகங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் வாங்கியிருக்கோம். நான் படிக்காத புத்தகமே கிடையாது. இந்த புத்தகத்தை அப்படின்னா புதுசாக சொல்லிட போகிற? எல்லாருடைய கேள்வி இது தான். சரி, புத்தகத்தை இந்த நடைமுறைக்கு சாத்தியமாக படிப்பது? இந்த காலத்தில் ஆடியோ புத்தகமாக போட்டால் கூட படிக்கலாம். நீ பேச இப்படி புத்தகம் போட்டு எப்படியா படிக்கிறது? அதுவும் இந்த 2 சின்ன புத்தகத்தை வந்து இவ்வளோ காசு கேட்குற? பெரிய பகவத்கீதை ரேட்டு கம்மியாக இருக்குது. குரான்லாம் நம்ம இலவசமாக தந்துக்கிட்டு இருக்காங்க. பைபிள் இலவசமாக தந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேதங்களை விட அவனுடைய புத்தகம் என்ன சிறந்த புத்தகமா, உயர்ந்த புத்தகமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுதலாம். அந்த புத்தகம் உங்களை வாழ வைக்கல, இது உங்களை வாழ வைக்கும். அந்த புத்தகம் உங்களை மலர வைக்கல, இது உங்களை மலர வைக்கும். அந்த புத்தகம் உங்களை பிரச்சனையின் போது தனித்து நிற்க வைக்கல, இது சுயமாக நிற்க வைக்கும். உங்களுடைய தனித்துவத்தோடு வாழ வைக்கிற ஒரே புத்தகம் இது மட்டும்தான்.